ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ராக்டிஸ் ப்ரோக்ராமிங். இன்னைக்கு பைத்தான் செஷன் 17ல நம்ம பார்க்க போறது கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் பத்தி. அபார்ட் ஃப்ரம் தட் we are going to discuss about constructor overloading also. கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, whenever you are creating an object you have to initialize data member values. அபார்ட் ஃப்ரம் தட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்க வேற ஏதாவது ஒரு ஆப்ரேஷனோ ஃபங்க்ஷனோ பண்ணணும்னா அதை நீங்க கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள தான் நீங்க இன்க்ளூட் பண்ணணும். இப்போ பைத்தானை பொறுத்த வரையும் நம்மளோட கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் இனிட். இதுதான் நம்ம பைத்தான்ல யூஸ் பண்ற கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட். ஸோ whenever you are creating an object this will be called automatically. Say for example, நான் C1 is equal to college அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா C1 object is going to be created of type college. இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் போது அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது திஸ் init மெத்தட் will be called. ஸோ இந்த இனிட்டுக்குள்ள நம்ம என்னெல்லாம் எழுதியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டா மெம்பர்ஸை இனிஷியலைஸ் பண்ணணும், அதோட ஸ்டேட் என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னீங்கன்னா அது எல்லாமே நம்ம இந்த இனிட் மெத்தட்ல கொடுத்துருக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் வேற ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும்னாலும் அதையும் நீங்க அந்த init மெத்தட்ல கொடுத்துருக்கணும். வாட் எவர் யூ வாண்ட் டு இனிஷியலைஸ் அட் த பிகினிங் தட் ஷுட் பி இன் த init மெத்தட். இந்த init மெத்தடுக்கு நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம் அல்லது பாஸ் பண்ணாமலும் கொடுக்கலாம். நீங்க எந்த ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணலைன்னா அதை டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்றோம். நீங்க ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்றோம். நீங்க எந்த ஆர்குமெண்ட்டும் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்ல பாஸ் பண்ணலைனாலும் உங்களோட கிளாஸ் டெஃபினிஷன்ல செல்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் அது டிஃபால்ட்டா எடுத்துக்கிறோம். அந்த செல்ஃப் அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். செல்ஃப்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் த ஆப்ஜெக்ட் விச் யூ ஹவ் கிரியேட்டட். அதாவது நீங்க கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் தான் அங்க செல்ஃப் அப்படின்னு சொல்றோம். ஏன் அந்த செல்ஃப் டிஃபால்ட்டா அதை எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க C1 அப்படின்ற ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள டேட்டா மெம்பர் வேல்யூலாம் நீங்க அசைன் பண்றீங்க, இனிஷியலைஸ் பண்றீங்க அந்த init மெத்தடுக்குள்ள. அப்ப இட் ஹாஸ் டு இனிஷியலைஸ் ஃபார் தட் C1 ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் C2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றீங்க, அதுக்கு டேட்டா மெம்பர்ஸ் வேல்யூஸ் எல்லாம் நீங்க அசைன் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா அந்த C2க்கு உள்ள டேட்டா மெம்பர்ஸ்க்குள்ள வேல்யூஸை அதை எடுத்துக்கிறணும். ஸோ செல்ஃப் அப்படின்றது அந்த பர்டிகுலர் மொமெண்ட்ல நீங்க எந்த ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்றீங்களோ அந்த ஆப்ஜெக்டை டினோட் பண்றதுக்காக தான் நம்ம செல்ஃப் அப்படின்னு யூஸ் பண்றோம். இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது டீட்டெயிலா பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் இஸ் நாட் சப்போர்ட்டட் இன் பைத்தான். அதை எப்படி பண்ண போறோம்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரக்டர். திஸ் டிஸ்ட்ரக்டர் வில் பி கால்ட் when there is no reference for the object. ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது கால் பண்றது init மெத்தட். ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த ரெஃபரன்ஸும் இல்லை, அதாவது நீங்க ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ணி வெளியே வரும்போது கால் ஆகுறது டிஸ்ட்ரக்டர் மெத்தட். அதை நம்ம பைத்தான்ல அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் டெல் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல நான் கிளாஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள எனக்கு 3 டேட்டா மெம்பர்ஸ் இருக்கு. அதாவது காலேஜ் கோட், நேம் அண்ட் ஃபோன் நம்பர். இது மூணும் என்னோட டேட்டா மெம்பர். ஐ ஹாவ் ஒன் மெத்தட் பிரிண்ட் வேல் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ இந்த டேட்டா மெம்பர்ஸ்க்குலாம் நான் வேல்யூ அசைன் பண்றேன். 101, அதுக்கப்புறம் ஏஏஏ காலேஜ், தென் ஃபோன் நம்பர். இதெல்லாம் நான் அசைன் பண்றேன். இதை நான் பாராமீட்டர் வழியா பாஸ் பண்ணி அசைன் பண்ணல. இப்போ C1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி is of type class college அப்படின்ற டைப்ல கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு எந்த பாராமீட்டரும் நான் பாஸ் பண்ணல. ஸோ இட்ஸ் அ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இங்க டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரியே நீங்க எந்த பாராமீட்டரும் பாஸ் பண்ணலைனாலும் செல்ஃப் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் அது கம்பல்சரியா எடுத்துக்கிறோம். செல்ஃப் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் யுவர் C1. C1ஓட ரெஃபரன்ஸ் தான் செல்ஃப். ஏன்னா நம்ம செல்ஃபோட காலேஜ் நேம், செல்ஃபோட காலேஜ் கோட், செல்ஃபோட ஃபோன் நம்பர் இதெல்லாம் தான் சேஞ்ச் பண்ணணும். அதனால செல்ஃப்ன்றது இந்த பர்டிகுலர் மொமெண்ட்ல C1. நெக்ஸ்ட் C1 டாட் பிரிண்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு இதை நீங்க பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க. இந்த இன்சைட் கன்ஸ்ட்ரக்டர் பிரிண்ட் ஃபங்க்ஷன் நான் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா
எக்ஸ்பிளிசிட்டா நான் இனிட்ட கால் பண்ணல. அப்படி இருந்தும் இது எப்ப எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத பார்க்கறதுக்காக நான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இது ஜஸ்ட் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். Now let us execute this program. இப்போ inside constructor அப்படின்றது கால் ஆயிருக்கு, பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்னோட வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணிருக்கு. இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி பிரிண்ட் பண்ணிருக்கு? இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும் போது இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் என்னோட பிரிண்ட் வேல்ல பிரிண்ட் பண்ணிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் let us create one more object C2 college. இதுலயும் அதே வேல்யூ தான் இருக்கும். ஏன்னா நம்ம வேல்யூ எதையும் நம்ம பாராமீட்டர் வழியா பாஸ் பண்ணி அதை நம்ம டேட்டா மெம்பருக்கு அசைன் பண்ணல. என்னோட எல்லா கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் இதே வேல்யூஸ் தான் இருக்க போகுது. ஏன்னா என்னோட இனிட் ஃபங்க்ஷன்ல நான் எல்லா டிஃபால்ட் வேல்யூஸையும் அந்த பர்டிகுலர் டேட்டா மெம்பருக்கு அசைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஃபார் பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ இந்த பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்ல பாத்தீங்கன்னா P1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபார் தட் ஆப்ஜெக்ட் ஐ எம் பாசிங் பாராமீட்டர்ஸ். அதாவது காலேஜ் கோட், காலேஜ் நேம், ஃபோன் நம்பர், இதை நான் பாராமீட்டரா பாஸ் பண்றேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ ஹாவ் தீஸ் பாராமீட்டர்ஸ். இதெல்லாம் நான் என்னோட இனிட் மெத்தட்ல பாராமீட்டரை நான் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த வேல்யூஸ் எல்லாம் என்னோட செல்ஃப் டாட் காலேஜ், செல்ஃப் டாட் காலேஜ் நேம், செல்ஃப் டாட் ஃபோன் நம்பர் அப்படின்னு அசைன் பண்றேன். செல்ஃப்னா என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் நத்திங் பட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் ஃபார் C1. இப்போ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, when you are creating object you can pass parameters. இப்போ C2ன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு நான் வேற பாராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ C1ன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு 102 அப்படின்ற பாராமீட்டரை பாஸ் பண்ணியிருக்கேன். C2ன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு 111 அப்படின்னு பாராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் டைம் 102 பிரிண்ட் ஆயிருக்கு. செகண்ட் ஃபார் C2 ஆப்ஜெக்ட் பிரிண்ட் வேல்யூ 111 பிரிண்ட் ஆயிருக்கு. இதுதான் பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டரோட அட்வான்டேஜ். அதாவது whenever you are creating object you can pass values and those values can be assigned to your data member. Next கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் பத்தி பார்ப்போம். அண்ட் டிஸ்ட்ரக்டர் பத்தியும் இந்த எக்ஸாம்பிள்ல பார்க்க போறோம். நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், பைத்தான் does not support கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். பைத்தான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கையும் சப்போர்ட் பண்ணாது. நம்ம அதே ஃபங்க்ஷன் பார்க்கும்போது பார்த்திருக்கோம். இப்போ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் சப்போர்ட் பண்ணாதனால நம்ம அதை ப்ரோக்ராமேட்டிக் வேயில ஹேண்டில் பண்ணோம். அதாவது நம்ம பாராமீட்டர் பாஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா எப்படி அது ரியாக்ட் பண்ணணும், பாராமீட்டர் பாஸ் பண்ணலைன்னா அதோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்ல பார்த்தோம். அதே மெத்தட் தான் நம்ம இங்க கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்லையும் நம்ம யூஸ் பண்ண போறோம். C1 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம பாராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம். C2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது பாராமீட்டர் பாஸ் பண்ணல. ஸோ இந்த init method should behave in a different way for C1 and C2. ஓகே, ஸோ இதை எப்படி அச்சீவ் பண்றதுன்றத பார்ப்போம். ஸோ init மெத்தடுக்கு code is equal to none, name is equal to none, phone is equal to none கொடுத்தோம். which means that these are all default values. ஃபங்க்ஷனுக்கு எப்படி டிஃபால்ட் பாராமீட்டர் அனுப்புவோமோ அதே மாதிரி இது டிஃபால்ட் வேல்யூஸ். இப்போ நீங்க ஏதாவது வேல்யூ அனுப்புனீங்க அப்படின்னீங்கன்னா அந்த கோடுக்கு அந்த வேல்யூ அசைன் ஆயிருக்கிறோம். அப்படி இல்லைன்னா இந்த டிஃபால்ட் வேல்யூ தான் அதுல இருக்கும். இப்ப நான் பாராமீட்டர் அனுப்பும் போது எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். இங்க வந்து நான் அனுப்பின வேல்யூ என்னோட ஆப்ஜெக்டோட டேட்டா மெம்பர்ஸ்க்கு அசைன் ஆயிக்கிறோம். நான் எந்த ஒரு பாராமீட்டரும் அனுப்பலைன்னா டிஃபால்ட் வேல்யூ அசைன் ஆகும். அதாவது 101 AA காலேஜ் அண்ட் ஃபோன் நம்பர் அசைன் ஆயிக்கிறோம். அதை எப்படி செக் பண்றோம் அப்படின்னீங்கன்னா, இங்க டிஃபால்ட் பாராமீட்டருக்கு நன் 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 கொடுத்துருக்கிறதுனால நீங்க எந்த பாராமீட்டரும் பாஸ் பண்ணாம இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி செக் பண்ணலாம். கோட் இஸ் நன் அண்ட் நேம் இஸ் நன் அண்ட் ஃபோன் நம்பர் இஸ் நன். இது எல்லாமே நன்னா இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணிட்டு எல்லாமே நன்னா இருந்ததுன்னா யூ கேன் அசைன் சம் வேல்யூ, தட் இஸ் வாட் எவர் யூ வாண்ட். இங்க கொடுத்துருக்கதா நீங்க அப்படியே அசைன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க பாஸ் பண்ற வேல்யூவை இங்க அசைன் பண்ணணும். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரக்டர். டிஸ்ட்ரக்டர்ன்றது ஹைஃபன் ஹைஃபன் டெல், இதுதான் டிஸ்ட்ரக்டர்.
இதை நம்ம எப்ப கால் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பிளிசிட்டா கால் பண்ண போறது கிடையாது. உங்களோட ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த ரெஃபரன்ஸும் இல்லாத போது ஆட்டோமேட்டிக்கா இது கால் ஆகும். இப்போ 102 for this we have passed parameter. For 101 நம்ம parameter எதுவும் பாஸ் பண்ணல. ஸோ இங்க நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்க ப்ரோக்ராமேட்டிக்கா ஹேண்டில் பண்ணியிருக்கோம். தென் இந்த டெல்ன்ற மெத்தட் கால் ஆயிருக்கு. எப்போ கால் ஆயிருக்கு? when you come out of the program. அதாவது உங்க ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த ரெஃபரன்ஸும் இல்லாத போது இது ரெண்டும் கால் ஆயிருக்கு. இப்போ இந்த செஷன்ல நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம்னா, கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் வித் எக்ஸாம்பிள்ஸோட பார்த்திருக்கோம். அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்கை எப்படி ப்ரோக்ராமேட்டிக் வேல ஹேண்டில் பண்றதுன்றத பார்த்திருக்கோம். தேங்க்யூ.